இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தானம் செய்யக்கூடாத ஒரு சில பொருட்களை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க இருந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லி வச்சிருக்கு. யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் தானம் செய்யணும் அல்லது தர்மம் பண்ணணுங்கிற விஷயத்தை அந்த தான தர்ம சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருந்தாலும் ஒரு சில பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அதே சாஸ்திரம் நமக்கு அடிப்படையாக ஆழமாக நன்மையாக சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அதாவது நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருள் இருந்துட்டு இருந்தால் கூட நம்ம தானம் செய்யக்கூடிய அமைப்புக்கு உண்டான நமக்கு அமைப்பு இருந்தால் கூட தானம் செய்யக்கூடிய வசதி இருந்தால் கூட சாதாரண உப்பு அப்படிங்கிற அந்த உப்புக்கள் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது. உப்பு புளி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுப்பது, இலவசமாக கொடுக்கக்கூடிய விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக சுமங்கலி பெண்ணுடைய கையில் இருந்து சுமங்கலி பெண்கள் உப்பு அல்லது புளியை அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது. அதே மாதிரி யோகமுள்ள சுமங்கலி பெண்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த முகம் பார்க்குற கண்ணாடி, மிர்ரர் என்று சொல்லக்கூடிய முகம் பார்க்குற கண்ணாடி யாராவது ஒருவருக்கு நீங்கள் வாங்கி தரக்கூடாது. முகம் பார்க்குற கண்ணாடி யாருக்குமே தானம் செய்யக்கூடாது. ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செருப்பு சம்மந்தப்பட்ட காலணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதாவது தானம் செய்யக்கூடாது. அதே மாதிரி புதிதாக வாங்கி தருவது தரலாம், உபயோகப்படுத்தின காலணியை அடுத்தவங்களுக்கு தரக்கூடாது. அதே மாதிரி உபயோகப்படுத்திய குத்து விளக்கை அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது. அதே மாதிரி குங்குமச்சிமில், இந்த வெள்ளியில் குங்குமச்சிமில் வாங்கி தர்றோம் இல்லையா, ஒரு கல்யாணம் காட்சி அப்படிங்கிற திருமண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவசரமாக போகும் பொழுது மொய் எழுத முடியாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பொருள் வாங்கி தரணும், அது அன்பளிப்பாக தரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நம்ம நிறைய பேர் செய்கிறது இந்த குங்குமச்சிமில் தான். அந்த குங்குமச்சிமில் அடுத்தவர்களுக்கு தானமாகவோ அன்பளிப்பாகவோ கொடுக்கக்கூடாது. எழுதுகிற பேனா கூட அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்பின் தெரியாதவங்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு நீங்கள் இலவசமாக வாங்கி தரலாம். ஆனால் தெரிந்தவர்களுக்கு இந்த பேனா எழுதுகிற எழுதுகோள் சம்பந்தப்பட்ட பேனா கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த மாதிரியான பொருட்களை கொடுக்கும் பொழுது எந்த மாதிரியான உங்களுக்கு அதாவது யோகம் யோக பங்கம் ஏற்படுது, எந்த மாதிரியான தோஷம் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் அடுத்தவர்களுக்கு போகக்கூடியது அல்லது அந்த அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய தாத்பரியம் ஏற்படும் அப்படிங்கிறது யதார்த்தம். உங்களுடைய அதிர்ஷ்டம் குறையுது அப்படிங்கிறத விட இந்த பொருட்கள், இந்த மாதிரியான மங்கள பொருட்களை யாருக்கு தானம் செய்கிறீங்களோ அவங்க ஓரளவு அதிர்ஷ்டமாக வாழக்கூடிய தகுதி ஆரம்பிச்சிருது. நீங்கள் அடுத்தவங்க கிட்ட எந்த கையால் தானம் செய்கிறீங்களோ அதே கையால் அடுத்தவங்க கிட்ட ஒரு காலத்தில் கௌரவ பிச்சை எடுக்கக்கூடிய சூழலும் ஏற்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது. அதனால தான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கிற விஷயத்தை நம்ம தர்மசாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும், தானம் செய்வது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை தர்மசாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும், அந்த மாதிரியான தானங்களில் இந்த மாதிரியான மங்கள பொருட்களை கண்டிப்பாக தானம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நம்ம சாஸ்திரம் அடிப்படையாக ஆழமாக சொல்லி வச்சிருக்குது. அதனால் இந்த மாதிரியான பொருட்களை இந்த செவ்வாய்க்கிழமை கொடுக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நாட்கள் பார்க்காம எந்த நாளாக இருந்தாலும் முகம் பார்க்குற கண்ணாடி, அதே மாதிரி சாமி சம்மந்தப்பட்ட படம், அதே மாதிரி குங்குமச்சிமிழ், அதே மாதிரி காலில் உபயோகப்படுத்தின காலணி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த சாமி சம்மந்தப்பட்ட சிலைகளை கூட நீங்கள் அடுத்தவர்களுக்கு அதாவது சாமி படங்களை தானம் பண்ணக்கூடாது. ஆனால் சாமி சிலைகளை நீங்கள் கோயிலுக்கு வாங்கி தரலாம். அப்படி சாமி படம் கொடுப்பது பிள்ளையாருடைய படம் வேணால் நீங்கள் யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் வேறு மகாலட்சுமி போன்றது, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், முருகர் படம், இந்த மாதிரியான சுவாமி படங்களை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. உப்பு புளி முகம் பார்க்குற கண்ணாடி குங்குமச்சிமிழ் சுவாமி படம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம் உறுதியாகவே தெரிஞ்சுக்கிறோம்.